இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷனல் ப்ராசஸஸ். அதாவது நிறுவன செயல்முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங், கற்றலின் பங்கு, அதில் உள்ள தியரிஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், பயிற்சி முறை மற்றும் வளர்ச்சி முறைகள், அண்ட் ட்ரைனிங் ப்ராசஸ், டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் ட்ரைனிங் மெத்தட்ஸ், அண்ட் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் இந்த ட்ரைனிங் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் நோ ட்ரைனிங், இது எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் காம்பனன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் தென் ஆர்கனைசேஷனல் சேஞ்ச். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்புகள். ஸோ முதல்ல கற்றலின் பங்கு. கற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் அப்படிங்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அதில் வந்து எனி பர்மனன்ட் சேஞ்ச் இன் த பிஹேவியர். ஸோ த்ரூ பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் வரக்கூடிய மாற்றங்களுக்கு பேர் தான் வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேர்னிங் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக தான் இருக்கு. நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரை நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த லேர்னிங்ல வந்து நிறைய தியரிஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன தியரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, theories of classical conditioning, theories of operant conditioning, theories of social learning theory, and trial and error theory, and insight learning, இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தியரிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து கோட்பாடுகள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தியரிஸை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங் தியரிஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ மொதல் தியரிஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம பொதுவாக வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தா அதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பசிக்குது, பசிங்கிறது ஒரு பிசிக்கல் ரீதியான ஸ்டிமுலஸ். ஸோ அந்த பசிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் வந்து உடனே நமக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இந்த ஸ்டிமுலஸ் ஹங்கர் அப்படிங்கிற ஸ்டிமுலஸ்க்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறது முதல் தியரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில பழக்க வழக்கங்கள் வந்து தேவையானதாக இருக்கும், தேவையில்லாததாக இருக்கும். ஸோ அந்த பழக்க வழக்கங்கள், தேவையான பழக்கங்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத பழக்கங்களை குறைக்கிறதுக்கும் நம்ம என்னென்ன பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ரிவார்டு, அங்கே வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ அந்த பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரிவார்டு மாதிரி கொடுக்குறது. அதுக்கு பேர் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு தான் உங்களுடைய சிலபஸில் இருக்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம விரிவாக வந்து பார்க்கலாம். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதே மாதிரி பனிஷ்மெண்ட்லேயும் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட், அந்த மாதிரி ரெண்டு இருக்குது. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காகனா, இன்க்ரீஸ் த பிஹேவியர், நம்மளுடைய பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. அதே இது பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிக்ரீஸ் த பிஹேவியர், எந்தெந்த பழக்க வழக்கம் தேவையில்லையோ அதை குறைக்கிறதுக்கு. அது பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த புதுசாக நம்ம ஆட் பண்ணுவோம். நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா. அது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், எதா இருந்தாலும் ஒரு விஷயம் ஆட் அப் ஆகும். அதே இது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா எதா இருந்தாலும் அதுல இருந்து ஒரு விஷயம் ரிமூவ் பண்ணுவோம். அதுதான் வந்து அதாவது நம்மளுடைய பழக்கத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் குறைக்கிறதுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா. ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆடிங் ஆஃப் பிளசன்ட் ஸ்டிமுலஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பிளசன்ட் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ வந்து நல்லா டெய்லி கிளாஸ்க்கு ரெகுலராக வர்றாங்க, நல்லா படிக்கிறாங்க, இல்லை ஒரு விஷயம், ஒரு வேலை சொன்னது நல்லா செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்த ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ரெகுலராக வந்ததுக்காக உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக ஒரு ரிவார்டு கொடுக்குறது, லைக் ப்ரைஸ், உங்களுக்கு வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷனாக இருக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சாக்லேட், ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் ஒரு சாக்லேட், இல்லை ஒரு சும்மா ஃபிசிக்கல் அஃபர்மேஷன், நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறது. இதெல்லாம் வந்து ஆடிங் ஆஃப் பிளசன்ட் ஸ்டிமுலஸ். அதுக்கு பேர் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா ரிமூவிங். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நெகட்டிவ்னா ரிமூவ். அப்போ அவங்களுக்கு எது பிடிக்காதோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. அவங்களுக்கு பிடிச்சதை ரிமூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள்,
நீங்க வந்து இன்னைக்கு லேட்டா வந்தீங்க, அப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட்ல மார்க் வந்து மைனஸ். அப்போ உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு லேட்டா வந்தனால அட்டெண்டன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கட் பண்றது. இதே நீங்க இன்னும் வந்து ஒரு டீனேஜ் பிள்ளைங்க கிட்ட பாத்தீங்கன்னா மேபி நம்ம அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு நீங்க வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேற, அம்மா சொல்றது கேட்க மாட்டேற அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாக்கெட் மணி கிடையாது. அந்த மாதிரி ரிமூவிங் ஆஃப் பிளசன்ட் ஸ்டிமுலஸ், அதுதான் வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லி சொல்லுவோம். அதே பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்ல அதே மாதிரி ஆடிங் ஆஃப் சம்திங். ஸோ இங்க என்னன்னா அவர்சிவ் ஸ்டிமுலஸ் வந்து ஆட் பண்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல, அதை வந்து ஆட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, அப்போ நீ ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னா உனக்கு வந்து திரும்பி வந்து ஒரு காலிஃபிளவர் வைப்பேன். காலிஃபிளவர் பிடிக்காதுன்னா அந்த காலிஃபிளவர் தான் வைப்பேன், நீ இதுதான் சாப்பிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவங்களுக்கு திரும்பி ஆட் பண்றது. அப்படி அது இது வந்து ஒரு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஆடிங் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் லைக் அடிக்கிறது, திட்டுறது, கோபம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆட் பண்ணா அது வந்து பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரிமூவிங் ஆஃப் சம்திங். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து பிடிச்ச ஒரு விஷயத்த ரிமூவ் பண்றது. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுக்கு எது பிரச்சனையோ அதை ரிமூவ் பண்ணணும். நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்ல எது பிடிச்சதோ அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க மாதிரி இருக்கு. முதல் நம்ம மாற்றி சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆடிங் பிளசன்ட் ஸ்டிமுலஸ், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஆட் பண்றது. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுக்கு எது, ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டா வர்றாங்க அப்படின்னா லேட்டா வர்றதுக்கான காரணம் என்ன, அவங்க வீட்டுல வந்து பஸ்ல வந்து அனுப்புறதுக்கு வர முடியல, பஸ் கிடைக்கல, அவங்களுக்கு வந்து லேட் ஆகுது, ஆனா அவங்க அப்பா வண்டி இல்லை, அப்போ வந்து அதுதான் பிரச்சனை. அவங்களோட அப்டக்கிள் என்னவோ அதை ரிமூவ் பண்றது. அதே பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்ல அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்றது. அதுதான் சொன்னோம், பனிஷ்மெண்ட்ஸ்ல திட்டுறது அந்த மாதிரி இருக்கிறது. நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது. ஸோ இது நாளின் மூலமா வந்து ஒருத்தவங்களோட பிஹேவியரை எப்படிலாம் மாற்றலாம் அப்படிங்கிறது தான் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங் தியரின்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஒரு சில நேரங்கள் என்ன ஆகும்னா அந்த கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவோம், அது ஒரு நேரத்துல மறந்து போவாங்க. ஸோ இப்போ நம்ம ரொம்ப நாளா வந்து நம்ம சொல்லி 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 வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டா வந்துட்டே இருக்காங்க, அப்போ வந்து நம்ம பாசிட்டிவா வந்து நம்ம ஒரு நாள் சீக்கிரம் வந்து அப்ரிஷியேட் பண்றோம். ஸோ அந்த பிஹேவியர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ ஒரு நாள்ல வந்து அதாவது லேட்டா வருதுங்கிறது குறைஞ்சு டயத்துக்கு வருதுங்கிறது இன்க்ரீஸ் ஆனதுனால ஒரு நேரத்துல அந்த லேட்டா வருதுங்கிற பிஹேவியர் வந்து மறந்து போகணும் இல்லையா, அதுக்கு பேரு எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர், இதுதான் வந்து தியரிஸ் ஆஃப் லேர்னிங், அதுல இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ். ஸோ இது வந்து ஒரு பேஸ். ஒரு ஆர்கனைசேஷனல் அப்படின்னு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு புதுசா ஒரு கத்துக்கணும், ஒரு விஷயத்த மறப்போம், ஒரு விஷயத்த ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஒரு வீக்கன் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ் சொல்லக்கூடிய பேசிக். ஸோ இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ட்ரைனிங் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் இருக்கும். அதை பற்றி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கே போகிறாங்க அப்படின்னா அந்த வேலையில வந்து நமக்கு ஒரு புதுசாக இருக்கலாம், இல்லை எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ சம்திங். இப்போ நான் வந்து படிக்க வந்திருக்கேன், இந்த 12th முடிச்சு நான் காலேஜ்க்கு வந்திருக்கேன். காலேஜ்ல வந்தோடனே எனக்கு இதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லை. அப்போ புதுசாக நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன். அந்த இதுக்கு வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நாலேஜ் இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு, ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஸோ நான் அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்றதுக்கு, அவங்க வந்து அதுல வந்து ஒரு நிபுணத்துவமா மாற்றுறதுக்கு என்னென்ன கொடுக்கணும், அதுக்கு பேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த இது வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா லேர்னிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லேர்னிங்கிறது பர்மனன்ட் சேஞ்ச் இன் தி பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தைன்னா கரண்டு படுக்கும், துப்புரவுக்கும், தவக்கும், அடுத்தடுத்து ஒரு விஷயம்லாம். இப்போ நம்ம குழந்தையில பண்ண மாதிரி தான் இப்பவும் இருக்குமா, கிடையாது. பார்த்தோம்னா இப்போ நம்ம குழந்தையா இருக்கிறப்போ தவழ்ந்து போறதுக்கும் இப்போ நடந்து போறது, கார்ல போறது, வண்டியில போறதுன்னு மாற்றம் இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் லேர்னிங். ஸோ அது பர்மனன்ட் சேஞ்ச் இன் தி பிஹேவியர். இது லேர்னிங்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயங்கள்
ஒரு புதுசா நல்லா நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அதை வந்து எனக்கு என்னால வந்து நடக்கிறதுங்கிறது முடியுது. அப்ப நடக்கிறதுக்கு திரும்பி சொல்லி தரேன். ஸோ அதுக்கு பேரு ட்ரெயினிங். அதே வந்து நடக்க பழகிட்டேன், அடுத்து இப்ப நடக்கிறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓடணும். அப்போ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இது இது வந்து ட்ரைனிங் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே சொல்லுவோம். ஸோ இப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ட்ரைனிங் டெவலப்மெண்ட்டை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எதிர்கால தேவை, ஃபியூச்சர் நீட்ஸ். ஒரு நிறுவனம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல தேவைகள் இருக்கும். அதுல வந்து நம்ம என்னென்ன மாதிரி தேவைகள், நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ஒரு பால் பவுடர் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பால் பவுடர்லயே நம்ம வந்து பால் வியாபாரம்ங்கிறது ஒண்ணு. ஒரு பால் ஆவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பால்லயே இன்னும் இருக்கு. அவங்க அடுத்தடுத்து பால் பவுடரு, பால் கோவா, வெண்ணெய், தயிர், மோர், நெய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது மாதிரி எதிர்கால தேவைகள் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கில் ஷார்டேஜ், திறன் பற்றாக்குறை. இப்போ நீங்க வந்து எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திறமைகள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குமானா இருக்காது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையை வந்து நிபுணத்துவமா இருப்பாங்க. அப்ப இந்த துறைக்கு இந்த இடத்துக்கு என்ன தேவை, அப்ப இங்க அவங்க எதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த ஸ்கில் வந்து எப்படி டெவலப் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல வந்து இப்போ மார்க்கெட்டிங் போறோம் அப்படின்னா, அதாவது இப்போ பாலை வியாபாரம் பண்றாங்க, அதை விற்கணும் அப்படின்னா அதை வந்து பேச்சு திறமை தேவை. அப்போ அதை சொல்லி தருவோம். எப்படி பேசணும், கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும், ஒரு பப்ளிக் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கில்ஸ் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் வந்து அவங்களால வந்து அதை நல்லபடியா பண்ண முடியும். ஸோ அதுக்காக ட்ரைனிங் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த நீட் ஃபார் டிசைர் டு மீட் எக்ஸ்டர்னல் ரெக்யர்மெண்ட், அதாவது வெளி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தேவை. நம்ம வந்து தேவை இருக்கும் கண்டிப்பாக அந்த வேலை. ஒரு பால் வியாபாரம் பாலை விற்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலா வந்து எப்படி நம்ம கிட்ட வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி அதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அது எக்ஸ்டர்னல் ரெக்யர்மெண்ட் என்ன, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. நாங்க வந்து பால் மட்டும் விற்கல. இப்ப நேற்று கூட சுதந்திர தினத்துக்காக பாத்தீங்கன்னா ஆவின்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வருடத்துல வந்து ஐஸ் ஒரு குல்ஃபி மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லாம் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை பாக்குறப்ப என்ன தோணும், அப்போ வந்து இங்க வந்து ஒரு இது இருக்கு, இங்க வந்து நம்ம இது விற்கிறாங்க, அப்ப இதை போய் நம்ம வாங்கணும். அப்ப எக்ஸ்டர்னல் ரெக்யர்மெண்ட், அதாவது ஆட் கொடுத்தாதான் அது விற்க முடியும் அப்படிங்கறத மீட் அவுட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகைகள்லாம் வந்து நம்ம ட்ரைனிங் வந்து பண்ணணும், ட்ரைனிங் ப்ராசஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ், நம்ம நிறுவனத்துடைய நோக்கங்கள் என்ன. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவின் நிறுவனத்தை பற்றி நம்ம பொதுவாக குறிப்பிட்டு போனால அதுலேயே எப்படி வச்சுருக்கோம்னா, ஆவின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பால் தயாரிப்பு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்தோட நோக்கம் வந்து பால் சார்ந்த பொருட்களை வந்து விற்கிறது. அப்போ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அப்போ அதை விற்கணும், இதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்போ இதை வந்து பூர்த்தி செய்வதற்காக நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட்ஸ் அசஸ்மெண்ட், அதாவது தேவைகளை மதிப்பிடுது. என்னென்ன தேவை இருக்கு, நம்ம இப்போ வந்து ஒரு பால் வியாபாரம் பண்றப்போ நீங்க என்ன மாதிரி செய்யணும். இப்போ பாலுங்கிறது ஒரு நாள்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது கெட்டு போகும். அப்போ அதை வந்து எப்படி வந்து கெடாம பாதுகாக்கணும், எப்படி அதை பயன்படுத்தணும், எந்த மாதிரி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணா அது அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீட்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் கேப் ஆர் லேக் ஆஃப் ஸ்கில். ஸோ நம்மளுடைய திறன் பற்றாக்குறை என்ன, நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே எல்லா மிஷின்ஸும் ஆப்ரேட் பண்ண தெரியுது. ஸோ நம்ம யாருக்கு என்ன தெரியல, ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமா தெரியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்பெஷலிஸ்டா எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஏரியாவில் அவங்கள வந்து பில்டு பண்ணணும். ஒரு சிலர் நல்லா பேச தெரிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அப்ப எந்த இடத்துல பேச்சு திறமை முக்கியமோ அந்த இடத்துல அவங்க போட்டுட்டு அதோட மிஷின் ஆப்ரேஷனை பத்தி அவங்க சொல்லி கொடுக்கணும். ஸோ லேக் ஆஃப் ஸ்கில் என்ன அவனுடைய திறமை வந்து குறை இருக்கோ அதை வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து நல்லா பேச திறமைக்கு நீ வந்து நீ வேலை பார்க்குற இடமே வந்து இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன தேவை அதை வந்து சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பயிற்சியோட நோக்கம், நீங்க என்ன காரணத்துக்காக இந்த பயிற்சியை கொடுக்கணும், அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ்ல மாறாம நம்ம வந்து சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் ட்ரைனிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படாது, யார் யாருக்கு தேவை. அப்போ இவங்க அவங்களுக்கு அந்த ஆட்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இவங்களை வந்து கூப்பிட்டுருந்தா இவங்களுக்கு இந்த இடத்துல தேவை இருக்கு, இந்த இடத்துல இவங்க வீட்டில் இருக்காங்க, அப்போ
அப்ப இந்த ஏரியால இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அந்த ட்ரைனிங் வந்து செலக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு ட்ரைனிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு 1000 பேர் இருக்க இடத்துல 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. ஏன்னா 1000 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேலையும் நமக்கு பாதிக்கப்படும். ஒரு ட்ரைனிங் நல்லபடியா இருக்கணும்னா அந்த இடத்துல குறைஞ்சது இத்தனை பேர் தான் இருக்கணும், 40 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அந்த 40 பேருமே ஒருத்தருக்கு பழகிக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு பேர் செலக்ட் தி ட்ரைனிங் மெத்தட் மாடல்ஸ். என்ன மாதிரியான மெத்தடு நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், அதுலேயும் நிறைய வகைகள் இருக்கு. என்னென்ன மோட்ஸ் இப்போ அதை வந்து என்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது சூஸ் தி மீன்ஸ் ஆஃப் எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், நம்ம கொடுத்த ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு உபயோகமா இருக்கா, அதுல ஏதாவது பயம் அடைஞ்சிருக்காங்களா, அது மாற்றம் இருக்கா, ட்ரைனிங்க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, ட்ரைனிங்க்கு அப்புறம் எப்படி இருக்காங்க. ஸோ அதை வந்து மதிப்பீடு செய்யணும் அவங்களுடைய மாற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேசுறது திறமையே வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், கம்யூனிகேஷன் ஸ்கில். அப்போ ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போ வந்து சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ஒரு கிளைண்ட்டை நீங்கள் சும்மா பாருங்க எப்படி இருக்கு, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு பேர் இவாலுவேஷன். ஸோ கடைசி என்ன பண்ணணும்னா அட்மினிஸ்டர் ட்ரைனிங். ஸோ இது எல்லாமே இப்போ பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் இவங்க வீக்காக இருக்காங்க, ஸோ இந்த ஏரியாவை தான் இவங்க டெவலப் பண்ணும். ஸோ இந்த டைமில் ட்ரைனிங். இப்போ டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு நல்லா இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, பாண்டிங் நல்லா பண்ண முடியறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஏரியாவில் உங்களுக்கு இந்த தேவை இருக்கு, அதை வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ட்ரைனிங் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கு. ஸோ எவாலுவேஷன் நம்மளுடைய ட்ரைனிங்குடைய எஃபெக்டிவ்னஸ் மதிப்பீடு செய்யணும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரைனிங்கை பொறுத்தளவு பார்ப்போம். ட்ரைனிங் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லணும். பயிற்சியின் வகைகள் பார்த்தீங்கன்னா அதில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆன் த ஜாப் ட்ரைனிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் சொல்லுவோம். ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறதுனா எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட வேலைகளை வந்து வழக்கமான பணி வந்து அது நடந்துட்டு தான் இருக்கும், அதோட வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் பற்றி பேசிட்டு இருந்தோம், ஆவிநிறுவனங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க பால் மட்டும் பால் சார்ந்த பொருட்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க, ஒருத்தவங்க சூப்பர்விஷனில் இருப்பாங்க, ஒருத்தவங்க மேனுஃபேக்சரிங் இருப்பாங்க, ஒருத்தவங்க பேக்கிங்கில் இருப்பாங்க. ஸோ அது எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும். இப்போ நீங்கள் அப்போ அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். பேக்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு பேக்கிங் பற்றின டைப்ஸ் ஆஃப் பேக்கிங் என்னென்ன இருக்குது அதை பற்றி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியாக வந்து பேக் பண்ணுறோம், அதோட எக்ஸ்பிரி டேட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, மேனுஃபேக்சரிங் டேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் சொல்லி சொல்லணும். ஆஃப் த ஜாப் அப்படிங்கிறது என்னன்னா எல்லா ஜாப் வந்து போக மாட்டாங்க, ஜாபை தாண்டி இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் கம்யூனிகேஷன் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி வந்து அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வேளை வந்து ஒரு லெக்சர்ஸ் கொடுக்கணும், ஸ்பெஷல் லெக்சர்ஸ் மாதிரி. அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அந்த ஏரியாவில் வந்து கம்யூனிகேஷன் வந்து ஒரு பெரிய நிபுணராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேச வைக்கிறது. அண்ட் ரிலேஷன்ஷிப், எப்படி வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணணும், எப்படி ஒரு அதிகாரி கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், எப்படி அவங்க கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எப்படி அவங்களுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரோல் பிளே பண்ணி காமிக்கிறது, ஒரு கேஸ் ஸ்டடிஸ் சொல்றது, ஒரு மூவிஸ் காட்டுறது, ஒரு ஏதோ சம்திங். ஸோ இந்த மாதிரி ஆன் த ஜாப் அப்படிங்கிறது அந்த வேலையோடு சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங். ஆஃப் த ஜாப்னா வேலையை விட்டு தனியாக இருக்குன்னு ஸ்பெஷலாக டைம் எடுத்து உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிக்கும். இது ரெண்டும் தான் வந்து ட்ரைனிங்குடைய டைப்ஸ் 2 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங். என்னென்ன டைப்லாம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில வழிமுறைகள் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடியோ விஷுவல் மெத்தட். இது என்னன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம உட்காந்து ஒருத்தவங்க ஃபோனில் பேசுறதுக்கும் ஒரு நேரடியாக வீடியோ காலில் பேசுறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து ஃபோனில் பேசுகிறப்போ அவங்களுடைய வாய்ஸை மட்டும்தான் கேட்க முடியும். இதே வந்து வீடியோவாக இருக்கும்போது அவங்களுடைய முக பாவனைகள் பார்த்து அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷனில் சொல்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க எல்லாமே பார்க்கணும். ஸோ
ஸோ அதே மாதிரி ஒரு படமா காமிக்கிறப்போ சொல்றதுக்கும் ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க இப்போ ஒரு படம் இப்படிதான் ட்ரைனிங் இப்படிதான் இருக்கு. இப்போ நான் ஒரு படம் போட்டிருக்கேன், இதை பார்த்தது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் ஆடியோ விஷுவல் மெத்தட். இதை நான் சொன்னாலும் இதை காமிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு இன்னொரு புரிதல் அதிகமாகும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஜாப் ரொட்டேஷன், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனல் ட்ரைனிங் மெத்தட் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க மொனாட்டனஸ் ஆஃப் ஒர்க், ஒரே வேலையை திரும்ப 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 பார்த்துட்டு இருந்தா யாருக்கா இருந்தாலும் போர் அடிக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு அப்படி இருக்கிற உள்ள இருக்கிற வேலையை வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ரிசப்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரிசப்ஷன்ல இருந்து அவங்கள வந்து புதிய டக்குன்னு வந்து ஒரு பேக்கேஜிங் யூனிட்க்கு மாற்றுறது. ஒரு பேக்கேஜிங்ல இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அங்கேயும் கொஞ்ச நாள்ல இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு வேலை அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்க இருந்து அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங்ல இருந்து அடுத்தது இல்ல அந்த மாதிரி அந்த நிறுவனத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாப் ரொட்டேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிதல் இருக்கு. என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம்ங்கிறது இல்லாம ஒரு புரிஞ்சுக்கிறாங்க கிடையாது. ஒரு வேலைன்னா எப்படி இருக்கும், அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். மற்றபடி அவங்களுக்கு சம்பளம் எதுவும் ஒரு சேலரி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அதை வந்து கொடுக்கும். இது ஒரு பயிற்சி முறை. அதுக்கப்புறம் லெபார்டரி ட்ரைனிங். ஸோ லேப்ல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாயில சொல்றதுக்கும் பயிற்சி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம நிறைய விஷயம் இப்போ சொல்றோம், ஆர்கனைசேஷன் சேஞ்ச், ஜாப் ரொட்டேஷன் இப்படி நான் சொல்றதுக்கும் நீங்க இப்போ ஒரு வேலை பண்ணி வந்து ஒரு டீச்சராக இருக்கீங்க, டீச்சர்ல இருந்து டக்குன்னு ஒரு கவுன்சிலர் மாறுறீங்க, கவுன்சிலர்ல இருந்து ஒரு ட்ரெயினரா மாறுறீங்க, ஒரு மாறி மாறி பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி லேப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு படிச்சுட்டே இருக்கிற விஷயத்த புட் இன்டு தி ஆக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து பால் தயாரிப்பு அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ என்ன செய்யறாங்க, பால் கோவாங்கிறது எப்படி தயாரிக்கிறாங்க, ஸோ அதை வந்து அந்த இடத்துலயே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து ட்ரைனிங்குடைய வகை. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து ட்ரைனிங்ல கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஹிஸ்ட்ரி அண்ட் மிஷன். ஸோ ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். அது யார் உருவாக்கணும், அதோட நிறுவனர் யார், அவர் வந்து என்ன மாதிரியான கஷ்டப்பட்டார். இப்போ நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அப்போ நான் இந்த ஒரு இதை உருவாக்குறதுக்கு நான் என்னென்ன மாதிரியான வந்து வந்தேன் அப்படிங்கிறத அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து அந்த நிறுவனத்தினுடைய வரலாறு வந்து பொதுவாக சொல்லுவாங்க. அந்த வரலாறு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மிஷன் அப்படிங்கிறது எல்லா ஒரு ஆர்கனைசேஷனுக்குமே இருக்கும். எதுக்காக இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சாங்க, அதோடைய நோக்கம் என்ன, அதனுடைய மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய வந்து விஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறது. மிஷன் அப்படின்னா ஒரு எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் இதை வந்து அச்சீவ் பண்ணணும், இந்த நோக்கத்துக்காக இதுதான் என்னுடைய ஒரு பெரிய லாங் டேர்ம் கோலாக இருந்தது, அப்போ இதை நான் அச்சீவ் பண்ணுவேன். அதை ஆரம்பிச்சது இப்போ உயிரோட இருக்கிறாரா இல்லையாங்கிறது வேறு. ஆனா அந்த நிறுவனம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப இந்த நோக்கத்தை வந்து மறக்காம செயல்படும். அப்ப அந்த அவருடைய கண்ணோட்டம் என்னவா இருந்தது, எதை நோக்கி அவர் பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்குதான் முதல் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கீ மெம்பர்ஸ் இந்த ஆர்கனைசேஷன், நிறுவனத்தோட முக்கிய உறுப்பினர்கள் யாரு. முக்கியமா வந்து இப்போ ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம் ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க யார் நிறுவனங்கள்ங்கிறது பல வகைகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம். பிரைமரி இன்ஸ்டிடியூஷன், செகண்டரி இன்ஸ்டிடியூஷன், மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி இருக்கு. பிரைமரியிலேயே பார்த்தீங்கன்னா இது ஃபேமிலி, மேரேஜ் அதெல்லாம் சொல்லுவோம். செகண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே இருக்கு. இப்போ நான் வந்து சொல்றது இப்போ செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி தான் நான் பேசுகிறேன். இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன், மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முக்கிய உறுப்பினர்கள் யார் யார், அப்போ பிரின்சிபல் யார், வைஸ் பிரின்சிபல் யார், கண்ட்ரோலர் யார், அப்புறம் அதுக்கப்புறம் யார், டீன் யார் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான உறுப்பினர்கள் யார் யார் இருக்கிறாங்க
அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம வந்து நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இவங்க வந்து இவங்க வந்து அதுக்கு அப்ப இவங்க கிட்ட நம்ம வந்து இந்த ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும். நீங்க இப்போ ஒரு யாருன்னே தெரியல, நீங்க வாட்ச்மேனா இருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப வாட்ச்மேன் தான் உங்களுடைய வேலை. அப்ப நீங்க அந்த நிறுவனத்துடைய முதல்வர் வராது, அப்ப நீங்க அவரை பார்த்துட்டு நீங்க கதை குறைக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அதை யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்காக அடுத்து வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட். அப்ப நீங்க வேலை பார்க்குற இடத்துல யாரு வந்து டீம் மெம்பர்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ச்மேன் சொன்னாங்க, வாட்ச்மேனை வேலை பார்க்குறாங்கன்னா அப்போ யார் யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்? அவருக்கு மேல இருக்கக்கூடிய சூப்பர்வைசர், அவரோட கூட வேலை பார்க்கக்கூடிய வாட்ச்மேன், இதோட ஷிஃப்ட் முடிஞ்சா யாரு வருது? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, நமக்கு அடுத்து வந்து வேலை பார்க்குறவங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க, நமக்கு அவங்கள யாரும் தெரியாது, அவங்களுக்கு நம்மளையும் தெரியாது, அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ வந்து ரெண்டு பேருமே வேலை பார்த்த மாதிரியும் இருக்காது, ஒரு புரிதலும் இருக்காது, அந்த அடுத்த வேலைகள் மாற்றமும் பண்ண முடியாது, அதேதான் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால அந்த டீம் மெம்பர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அந்த நிறுவனத்துடைய விதிகள் மற்றும் நடைமுறைகள் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கு? இப்போ நான் சொன்ன மாதிரி காலேஜ்னு எடுத்துட்டா, காலேஜ் வந்து இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், இப்போ இத்தனை மணிக்கு முடியும், இவ்வளோ நேரம் ஒரு கிளாஸ், இத்தனை மணி நேரம், இவ்வளோ நேரம் பிரேக். அப்போ இதுதான் அதோட ஒரு ஸ்டூடெண்ட்னா இப்படிலாம் இருக்கணும், ஒரு ஐடி கார்டு இருந்தால் தான் அவன் ஸ்டூடெண்ட். அப்போ இப்போ வந்து இது வந்து நம்ம வாட்ச்மேன் வேலைக்கே தேவைதான். அப்போ ஒரு மணி நேரத்துல ஒரு கிளாஸ் முடியுது, இப்போ ஐடி கார்டு போட்டாதான் நான் உள்ள விடுவேன், நீ அப்பதான் ஸ்டூடெண்ட்டும் நீங்க எடுத்துக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த அந்த ரூல்ஸை தெரிஞ்சாதான் நான் அதை ஃபாலோ பண்ண முடியும். அது என்னன்னே தெரியாது, என்னாலே ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதை பற்றின ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்கும். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்ன காரணங்களுக்காக என்னென்ன தலைப்புகள் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறதுக்காகவும், அடுத்து வந்து ஒரு ட்ரைனிங் நடக்காம போகுது, நம்ம கொடுக்கறதுல நடக்காம போக சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர குறைபாடு. கண்டிப்பான முறையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பே எடுத்து பேசணும், இப்போ அந்த அந்த தலைப்புல வந்து இவ்வளோ நீங்க இந்த டைப்புக்குள்ள பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த டயத்தை வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ள மேனேஜ் பண்ணுறோம்? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பேசணும்னா ரிலேஷன்ஷிப்னா என்ன, அதோடைய வகைகள் என்ன, அது என்னென்ன மாதிரியா இருக்கு, அது எப்படிலாம் வந்து பயன்படுத்தணும், அதோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எப்படிலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசணும். அப்படிங்கிறப்போ 10 நிமிஷத்துக்குள்ள பேசணும் அப்படின்னா இது இவ்வளவு விஷயங்கள் பேச முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அப்ப நேர குறைபாடுனால சில நேரங்கள்ல ட்ரைனிங் வந்து பாதிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராட் எக்ஸ்பெக்ட்ஸ். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜ் வந்து எல்லாத்தையும் உடனே கன்வே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நிறைய ஐயோ நம்மளால பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு இது இருக்கும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுல ஒரு திருப்தி இருக்காது, சில நேரங்கள்ல வந்து சொல்லியிருக்க முடியாது, சொல்ல வந்த விஷயத்த அந்த டயத்துக்குள்ள சொல்லியிருக்க முடியாது. இந்த வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக் மாதிரி. ஒரு ட்ரைனிங்ல வந்து ஒரு ப்ராட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அப்பதான் வந்து அது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ஓப்பன்னஸ். ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து எல்லாருமே அந்த ஓப்பனா வந்து பேசணும். நீங்க ஒருத்தர் வந்து ஒரு 40 பேரை வந்து உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு, கம்யூனிகேஷன் பத்தி பேசிட்டு இருக்காரு, அங்க வந்து வாயவே திறக்க மாட்டேன் அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ இவர் வந்து பேசுறவங்களுக்கு வந்து எப்படின்னா ஓப்பன் பண்ணாதான் இவரும் பேசுறதுக்கு ஒரு வழி இருக்கும். அவர் யாருமே பதிலே சொல்லலை, யாருமே பேசல அப்படிங்கிறப்போ இவரால் எப்படி அதை தொடர்ந்து நடத்த முடியும்? அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டிங் வரணும் ஒருத்தவங்க. அப்போ வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரைனிங் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அதோட அவங்க பதில் சொல்லலை கேட்குறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுறப்போ ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில விஷயம் பேசணும், அப்போ அதை பேசலை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல இந்த ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்பிசம் வேல்யூ ஆஃப் ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங் கொடுக்குறதுல ஒரு சந்தேகப்படுது. ஸோ நம்ம வந்து இந்த ட்ரெயினை வந்து சரிபடுத்தணும், இல்லை இந்த ட்ரைனிங் இந்த நம்ம மக்கள் வந்து இதை ஏற்றுப்பாங்க, இவருடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தன்மையிலேயே இருந்தால் அந்த ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரைனிங்னா என்ன எல்லாமே பார்த்துக்கணும். இந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த ஆஃப்டர் த ட்ரைனிங் அவங்க ஒரு செயல்பாடு பண்ணுவாங்க, அதை வந்து மதிப்பீடு செய்யணும். அதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸ்
அப்ரைசல்னு சொல்லுவோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆனுவல் இது மாதிரி தான். ஸோ ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்குறாங்க. இந்த ஒரு வருஷம் வேலை பார்த்ததுல அவங்களுடைய முழு திறன் மதிப்பீடு எப்படி இருக்கு, அவங்க எப்படி அந்த ஆர்கனைசேஷனுக்கு செட் ஆகிருக்காங்க, அவங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க மற்றவங்களோட பழகிற விதம், அந்த நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் அவங்க வந்து மதிப்பீடு செய்யறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்றது சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கீ பர்ஃபார்மன்ஸ் ஏரியா. ஸோ எந்த ஏரியாவில் அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு வாட்ச்மேன் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வாட்ச்மேன் வந்து எப்படி வந்து நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட கீ பர்ஃபார்மன்ஸ் ஏரியா, அப்போ ஒரு கேட்டு கிட்ட தான் அவங்க வாட்ச்மேன் இருப்பாங்க. அப்போ அந்த ஏரியாவில் வந்து அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு எல்லாரும் மெம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்களா, மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க இருக்கிறப்போ டிசிப்ளின் எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஏரியாஸ். ஸோ அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து செட்டிங் ஆஃப் கோல்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். ஸோ அடுத்த வருஷம் இப்போ இந்த ஒரு வருஷத்துல வந்து இவங்க ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அது மூலமா ஒரு விஷயங்களை கற்றுருப்பாங்க. லேர்னிங்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு அதிகாரி வந்தால் இப்படி கதவை திறப்பாங்க. அப்போ இதை கற்றுருப்பாங்க. அப்போ அடுத்த வருஷத்துக்கு அவங்க இப்பயே பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். அதே நீங்கள் வாட்ச்மேன்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு டீச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க டைம் டேபிளே போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இப்போ நம்ம இத்தனை வருஷம் எக்ஸ்பர்டைஸ் வந்து ஸோ இந்த கிளாஸ் இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த அடுத்த வருஷம் இதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும். ஸோ இந்த டைமில் இது நமக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு. அப்போ அடுத்த டைம் இதை பிளான் பண்ணி கரெக்டாக போடணும். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் பிஹேவியர் டைமென்ஷன். ஸோ எந்த பிஹேவியர் வந்து நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது, ஸோ அந்த பிஹேவியர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. இது வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் சாதாரணமாக ஒரு பேசுகிறவங்க பழகுறவங்க எப்படி நம்ம பழகுறோம், மற்றவங்களுக்கு எப்படி இருக்கிறோம். அப்போ இந்த டீச்சர்னு அந்த வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம எப்படி இருக்கணும். நான் பர்சனல் லைஃப்பில் வரேன், இங்கே வந்து நான் வரேன். அப்போ என்னோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே எப்படி இருக்கணும், ஒரு பேரண்ட் கிட்டே எப்படி இருக்கணும், ஒரு வாட்ச்மேன் கிட்டே எப்படி இருக்கணும், பிரின்சிபல். ஸோ இந்த மாதிரி அந்த கிரிட்டிக்கல் ஏரியாஸ் ஆஃப் பிஹேவியர் டைமென்ஷன்ஸ் வந்து எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் ரிவ்யூ. அதாவது நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு இது போட்டுக்கணும், டைமென்ஷன்ஸ் பற்றி ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பீரியாடிக்கல் எப்போ திரும்ப அப்போ இந்த மாதிரி இருக்கு. அப்போ இது வந்து திரும்ப ஒரு தடவை திரும்பி மாற்றிக்கணும். இப்போ அதனால தப்பு கிடையாது. ஒரு வேலையே நடக்குது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த இதில் அவங்களுக்கு லேக்காக இருக்காங்க. அப்போ இதுலேருந்து எப்படி அவங்கள கொண்டு வராங்க. அப்போ அந்த நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்துருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல அதில் வந்து அவங்களுக்கு மாற்றங்கள், குழப்பங்கள் ஏதாவது இருக்கு. அப்போ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிஹேவியர் பேட்டர்னுக்கு இந்த இது கொடுத்தா நல்லா இருக்கும். அது எப்படி தெரியும்னா அந்த பீரியாடிக்கல் ரிவ்யூ இடைப்பட்ட காலத்தில் வந்து அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது பண்ணுறது மூலமாக நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இன்ஹிபிஷன் ஃபேக்டர்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ். ஒருத்தவங்க நல்லா வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எதெல்லாம் இன்ஹிபிஷன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு தடை காரணிகள்ன்ற மாதிரி எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு இடமா தான் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு பேசுறதுக்கு ஓப்பனாக பேச தெரியாது, ஓப்பனாக நம்மளுடைய செல்ஃபை வந்து ஃபுல்லாக காட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு தடை காரணிகள் தான் இருக்கும். அது என்ன, இப்போ வந்து ஒரு குரூப்பில் வேலை பார்க்குறப்போ வந்து எல்லாருமே ஒன்றா வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ அது என்ன பண்ணணும், அந்த ஏரியாவில் எப்படி அவங்க இது பண்ணணும். ஸோ அந்த இன்ஹிபிட்டிங் ஃபேக்டர் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து எலிமினேட் பண்ணணும், அதை வெளியேற்றிட்டு அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்லேயே இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சும்மா ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஏதோ ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, அது நெகட்டிவாக ஒரு கிரிட்டிசைசிங்காக கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து அந்த இன்னொருத்தரை வந்து அது நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் அவங்க தடை செய்யுது அப்படின்னா அந்த ஃபேக்டர் என்ன. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த கமெண்டிங், அப்புறம் டூரிங் செஷன் இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ நீங்கள் இது வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் வந்து நம்ம நிறைய விஷயம் இருக்குது. ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்ம ஒரு இருக்கிற விஷயத்தை இம்ப்ரூவ் மட்டும் பண்ணாமல் ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதுலேயும் ஐடென்டிஃபை பண்ணணும்.
ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி முடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபெசிலிட்டேட் கம்யூனிகேஷன் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் ரிப்போர்ட்டிங் ஒர்க்ஸ். ஸோ ஒரு நம்ம சூப்பர்வைசர் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அந்த எம்ப்ளாயும் மியூச்சுவலாக கனெக்ட் ஆகிருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதை ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமே கனெக்டிங் பிரிட்ஜிங் கேப் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு சின்ன ஒரு நார்மலாக எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் கூட அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஸோ அப்போ அந்த கேப் என்ன, அவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனையும் ஸ்மூதன் பண்ணணும். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் நீட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன் பிளான்ஸ். ஸோ நம்மளுடைய வளர்ச்சிக்கான தேவைகள் என்ன, ஸோ அதை வந்து என்னங்கிறத முதல் ரிஸ்டோர் பண்ணணும். நம்மளுடைய ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ் ஆகணும், நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் நல்லா வளரணும், நம்மளுடைய நானும் வளரணும், என் டிபார்ட்மெண்ட்டும் வளரணும். அப்போ வந்து அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, என்னோட நிறுவன தேவைகள் என்ன, அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் முதல் வந்து ரிஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படின்னா செயல்படுத்தக்கூடிய திட்டம். அந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரியலிஸ்டிக்கா இருக்கா அன்ரியலிஸ்டிக்கா இருக்கா. இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகணும், ஒரு பெரிய பதவிக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா முடியல. அப்போ ரியலிஸ்டிக் எது, அப்போ நான் வந்து இப்போ நம்ம படிப்பு படிச்சுட்டு இருக்கேன், அப்போ இந்த படிப்புக்கு நான் இதுதான் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அதை வந்து என்ன, அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டா அந்த நிறுவனத்துக்குரிய வளர்ச்சி. இப்போ வந்து நான் வந்து பால் ஆவின் கேட்கலாம் பால் ப்ராடக்ட் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பால் அப்படிங்கிறது அடுத்த லெவல் என்ன, பால்ல இருந்து பால் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுன்னா அது தயிர் ஆகிடுது. இப்போ தயிர்லேருந்து மோரில் இல்லை தயிர்லேருந்து வெண்ணெய். ஸோ இந்த மாதிரி என்னங்கிறது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கோலை செட் பண்ணி அந்த தேவையை கண்டுபிடிச்சு ஒரு நிறுவனத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் என்ன மாதிரியான பிளான் செய்யணும் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன் பிளான். ஸோ இது எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் அதோடைய வளர்ச்சி மாற்றங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷனல் சேஞ்ச், நிறுவன மாற்றம். ஸோ சேஞ்ச் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லுவாங்க பொதுவாக, மாற்றம் ஒன்று தான் வந்து மாறாத ஒரு விஷயம் அப்படின்னு. கண்டிப்பான முறையில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நேற்று இருந்த நான் தான் இன்னைக்கு இருக்கேன், நான் என்னைய ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ நான் யாரு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பார்க்குற புது மனுஷங்கள், புது பழக்கம், இது ஒரு புது என்விரான்மெண்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது மூலமாக நம்ம மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆவின் பால் நிறுவனங்கிறது பாலை மட்டும் விற்கல, பாலிலேயே விற்றுருந்தா அந்த ஒரு வேலையிலேயே இன்னொருக்கு அப்படியே தான் இருந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள்னு சொல்லி அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து எப்படி பால், தயிர், ஆவின் தயிர், ஆவின் மோர், ஆவின் நெய், ஆவின் பால்கோவா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆர்கனைசேஷனல் சேஞ்ச். அது நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இல்லை நீங்கள் ஒரு சில நேரங்கள் உங்களுடைய நிறுவனத்துடைய நோக்கங்களாக இருக்கலாம், அவர் உங்களுடைய நிறுவனத்துடைய ஸ்ட்ரக்சர், இந்த பில்டிங்காக இருக்கலாம், நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இதான் வேணா இருக்கும். ஆர்கனைசேஷன் சேஞ்சுங்கிறது நம்ம நிறுவனத்தின் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றலாம். அது இப்போ எந்தெந்த விஷயங்களுக்காக நம்ம மாற்றங்கள் செய்யணும், அந்த மாற்றத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் ஒர்க், நம்ம வேலை செய்யறதுடைய தன்மை. ஸோ நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், அந்த வேலையில வந்து ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை. அப்படிங்கிறப்போ அவங்க சுற்றி இருக்கிறவங்களை பொறுத்தது மாறும். கண்டிப்பான முடியல நான் ஒரு அனுபவத்தின் பேர்ல வந்து நம்ம கண்டிப்பா மாறதான் செய்யும். நம்ம அனுபவமே இல்லாதப்போ இருக்கிறவங்களும் இப்போ இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த நேச்சர் எப்படி இருக்கு, ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு. இப்போ சொன்னேன் பால் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னா பால் கெட்டு போயிடுது. இப்போ கெட்டு போன பாலை என்ன செய்யுது, அதே இப்போ பார்த்தீங்கன்னா பால் பன்னீர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பால் கெட்டு போச்சு, அது ரசகுல்லா, நம்ம அதை தூக்கி போடாம அதை வேஸ்ட் ஆக்காம அதை மாற்றுது. ஸோ இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, தொழில்நுட்பம். கண்டிப்பான முறையில் வளர்ச்சிகள் மாற்றங்கள். இப்போ நீங்கள் முதல்லாம் பார்த்தீங்கன்னா
கிளாஸ் இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷனே படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு முதல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா புக் வந்து ஒரு போர்டு ஒரு சாக் பீஸ் அந்த மாதிரி தான் கிளாஸ் எடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே எடுக்கிறாங்க. ஒரு புக்கு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம், ஒரு இது உட்கார்ந்த இடத்துல பேசுகிறோம், ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங். ஸோ இந்த மாதிரி அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லா இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிதான் கிடையாது. எல்லா நிறுவனங்களும் எல்லாமே அதான் சொன்ன பிரைமரி அண்ட் செகண்டரி இன்ஸ்டியூட். இப்போ இந்த நிறுவனத்துக்கு இந்த தொழில்நுட்ப மாற்றம் ஏற்பட்டதுனால இந்த மாதிரி நம்ம இதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம். நெக்ஸ்ட் எக்கனாமிக் சோர்ஸ். ஆட்டோமேட்டிக்கலி பொருளாதாரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஒரு நிறுவனத்துடைய சேஞ்சில். கண்டிப்பான முறையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து அவங்களால ட்விட்டர் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ட்விட்டரு, ஆர்குட் அந்த மாதிரி நிறைய இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்ததுனால அவங்க மாறினாங்க. அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் ஒருத்தருடைய கைவசம் போயிருக்கு. அந்த மாதிரி அந்த பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட வந்து அந்த இதுல நிறுவனத்திலையும் மாற்றங்கள் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொழில் போட்டிகள். கண்டிப்பான முறையில காம்படிஷன் எங்கெல்லாம் தொழில் போட்டி இல்லாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு தெரியாது. எல்லாத்துலயுமே இருக்கு, எல்லா தொழிலையுமே இருக்கு. இப்ப நம்ம ஒரு காலேஜ்னு எடுத்துட்டா ஒரு 2 பக்கத்துல இருக்கதான் சரி, சேம் கோர்ஸ் வந்து வேற வேற ஆஃபர் பண்ணதான் சரி. பாலுங்கிறது ஆவி மட்டும் கிடையாது, ஆரோக்கியா இருக்கு, ஹேட்ஸ் அப்படின்னு நிறைய அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த காம்படிஷன் எப்படி இருக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மாற்றணும். அடுத்து சோசியல் ட்ரெண்ட்ஸ், சமூக மாற்றங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய சோசியல்ல இப்போ என்ன தேவை? ஒரு பால் பாக்கெட்டை விற்கிறோம் அப்படின்னா வந்து பால் நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம வீட்டுல வந்து யாராவது வந்து பால் ஊத்துறது, ஒருத்தர் வந்து ஊத்துவாரு, இல்லை நம்ம லைன்ல போய் நின்று வாங்குவோம். அப்படி இப்போ அப்படி கிடையாது இல்லையா? இப்போ ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு, நம்ம வீட்டுல இருந்துட்டே ஆர்டர் பண்ணா நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது, அதுல நம்ம வீட்டுக்கே வந்து கொடுக்கறது, நம்ம பாலே ஆர்டர் பண்ணிட்டு காஃபியாவே வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி சமுதாய மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய நிறுவனங்கள் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ், உலக அரசியல். ஸோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ உலக அரசியல் என்ன, அப்போ அங்க என்ன நடக்குது? இப்போ நீங்க அங்க ரஷ்யால குண்டு போடுறாங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு இருக்க முடியும். ஸோ அங்க ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களுக்கு ஸ்ரீலங்கால வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் நிறைய வந்துச்சு. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன, நமக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்னு தோணும். பட் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்து ஒவ்வொரு உலகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படும். அது விலைவாசி உயர்வா இருக்கலாம், அது பொருட்கள் பற்றாக்குறையா இருக்கலாம், இந்த மாதிரி எதா வேணா இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்த சேஞ்சிலே பார்த்தீங்கன்னா 2 வகையான சேஞ்ச் இருக்கு. ஒன்று இஸ் பிளான்டு, இன்னொன்று அன்பிளான்டு. அதாவது திட்டமிடப்பட்ட மாற்றங்கள், திட்டமிடப்படாத மாற்றங்கள். பிளான்டு சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா கண்டிப்பா நம்ம வந்து அதை யோசிச்சிருக்கோம். இப்போ நம்மளுடைய நிறுவனத்துல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை. இப்போ நமக்கு வந்து ஒரு இதை பால்ல ஆரோக்கிய ஆவின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் வேற இருக்கு. இப்போ ஒரு காலேஜ்லேயே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு காலேஜில் இப்போ கொரோனா பீரியட் மட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டக்குன்னு ஆல் ஆஃப் சடன் வந்து போர்டு, சாக் பீஸு, பவர் பாயிண்ட், ப்ராஜெக்ட், லெக்சர் மெத்தட் அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் வந்து டக்குன்னு வந்து நம்ம மாற்றியே ஆகணும். அப்போ இந்த சேஞ்ச் வந்து எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு த்ரூ கம்ப்யூட்டர். ஏன்னா அந்த நோய் தொற்று அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம சொன்னேன் இல்லையா, வேர்ல்டு போயிட்டு நோய் தொற்றுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. ஒரு வேர்ல்டுல ஏற்படக்கூடிய ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அது எத்தனையோ பேருக்கு பர்சனலாவா இருக்கட்டும், ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், நிறைய வகைகள்ல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. இந்த மாதிரி நம்மளே ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு பிளான்டு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலது பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியே ஆகணும், அந்த இன்டென்ஷனலா நம்மளுடைய கோல்ஸ் ஓரியன்டா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்கோம். அது வந்து பிளான். அன்பிளான் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து யோசிச்சுக்கவே மாட்டோம். இப்படி ஒரு மாற்றம் வரும், இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நீங்க கொரோனா ஸ்டார்டிங்ல யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கொரோனாவால நம்ம வந்து உள்ள வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும்,
ஒரு வருஷத்துக்கு வெளியே போக முடியாது, 2 வருஷத்துக்கு வெளியே போக முடியாது, சாப்பாடு பார்த்தீங்கன்னா எதனால வீட்டில் இருக்கிறது தான், எது அந்த பொருட்கள்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். டக்குனு ஒரு லாக்டவுன்னு சொல்லி நம்ம உள்ள முடக்கி வச்சுக்கோ நமக்கு எப்படி அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதாவது ஒரு ஆக்சிடென்டலா திடீர்னு அது எதிர்பாராம டக்குனு ஒரு ட்ராமா மாதிரி டக்குனு எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு டேர்னிங் இது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸே வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்கள் ஒரு பிஸ்கெட்டுடைய ஷேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ என்ன ஷேப்ல நம்ம பிஸ்கெட் சாப்பிடணும், இப்போ அந்த பிஸ்கெட் அப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு சில நேரங்களில் ஒரு ஆக்சிடென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் ஆஃப் த பிஸ்கெட்டை மாற்றி விட்டுருக்கோம். ஸோ அது சும்மா சரி ஐயோ வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சேல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சது நல்லா சேல் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இட் கேன் பி இதுங்கிறத விட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணும். ஸோ அந்த ஆக்சிடென்டல் சேஞ்சஸ் அதுக்கு பேர் அன்பிளான்டு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரெண்டு சேஞ்சுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து கண்டிப்பான முறையில ஒரு தேவை இருக்குதான் செய்யும். அதுல இது வந்து அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். அதாவது எந்தெந்த காரணங்கள்லாம் வந்து நம்மளை மாற விடாம தடுக்கணும், அந்த மாற்றத்திற்கான எதிர்ப்பு காரணிகள் என்னென்ன. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு சேஞ்ச் கண்டிப்பா தேவை அப்படின்னா அந்த சேஞ்சை வந்து மாறவிடாம பண்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு காரணங்களா இருக்கு. முதல்ல வந்து இண்டிவிஜுவல் சோர்சஸ், அடுத்து வந்து ஆர்கனைசேஷனல் சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இண்டிவிஜுவல் சோர்சஸ் அப்படிங்கிறதுனா தனிப்பட்ட காரணங்கள். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்து தான் இருக்கும். அது அந்த இண்டிவிஜுவல் யாராக வேணா இருக்கலாம். ஸோ அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கங்கள், ஸோ ஹேபிட்ஸ். அந்த கைண்ட் ஆஃப் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபவுண்டர் வந்து இது இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ அவரோட ஹேபிட் வந்து இதுதான். ஸோ மார்னிங் இப்போ நீங்கள் காலேஜுக்கு வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவர் வந்து செருப்பு போட மாட்டார், இந்த பழக்கம். ஸோ இந்த செருப்பு இது என்னடா இது ஏன் இந்த இடத்துல செருப்பு போடாமல் ஏன் பண்ணுது கோயில் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனால் அவருடைய சென்டிமெண்ட், அவருடைய பழக்கம் என்னவா இருக்கு, அப்போ அந்த பழக்கத்தை வந்து அந்த சேஞ்ச் ஆக விடாம ஒரு தடுக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, பாதுகாப்பு. கண்டிப்பான முறையில் இப்போ நம்ம நிறைய வந்து சோஷியல் மீடியா, நிறைய டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல காலேஜில் வந்து வந்தீங்கன்னா சைன் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணுறாங்க. அப்போ அந்த அப்படி ஒரு சுச்சுவேஷன் எதுக்காக இது? இப்போ பயோமெட்ரிக்னு போகிறப்போ நம்மளுடைய பயோமெட்ரிக் அப்படிங்கிறது என்னது, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அப்போ இது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு. அப்போ அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இன்ன வர இந்த இது ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணணும். அது அது ஒரு பாதுகாப்பு உண்மையாவே. அப்போ அது ஒரு தேவைதான். அப்போ நம்ம பயோமெட்ரிக் போகலை, என்னடா இன்னும் ரொம்ப பேக்கோட பேப்பர் ஒர்க்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அவங்க மேபி கன்சிடரேஷன் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ரீசன்னால சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேப்பர் பென்சில் வந்து ஒருவேளை என்னடா ஒரு மிஷின் 1000 ரூபா இதை வந்து வாங்கக்கூடாதா அப்படின்னு தோணும். ஆனால் வந்து அந்த 1000 ரூபா அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ அந்த எக்கனாமிக், அந்த கம்பெனியோட எக்கனாமிக் ஃபேக்டர் வேணும். ஸோ அதனால அந்த மாற்றங்கள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் அன்னோன். ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ ஒரு மாறுறப்ப என்ன ஆகும், அந்த பயம். மாறினா இந்த மாதிரி ஆயிடணும், இப்படிலாம் ஆயிடணும் அப்படின்னு ஒரு பயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இது இப்போ பயோமெட்ரிக்கே போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த பயோமெட்ரிக் வச்சு இப்படி டக்குன்னு வெளியே போயிடலாம். ஸோ அப்போ என்ன, அப்போ கேமராலாம் சர்வைலன்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஏன்? ஸோ இது வந்து கொண்டு வந்த சர்வைலன்ஸ் இருக்கு. அப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி எப்படி இருக்கும், நம்ம அப்போ திரும்பி நம்ம ஒரு பயம், அவங்களுக்குள்ளே ஒரு தேவையில்லாம ஒரு பயம். மாறுறப்ப என்ன ஆகும், நம்மளை யாரும் பார்த்துருவாங்க, நம்மளை யாரும் வீடியோ எடுத்துருவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பயமே வந்து மாற்றங்களை வந்து ஏற்படுத்த விடாமல் இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஃபோக்கஸ் ஆஃப் சேஞ்ச். ஸோ மாற்றத்துக்கு கொஞ்சம் அளவில் தான் கவனமே தராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஆவின் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ பால் தயிர் அப்படிங்கிற அந்த இதுலேயே வந்து பால்லேயே ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அடுத்ததை பற்றி யோசிக்காமல் அந்த கவனமே செலுத்தாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்திருக்குமானா வந்திருக்காது.
ஸோ அந்த பால் மட்டுமே நான் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ அப்போ அடுத்தது என்ன நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்ன்றத யோசிச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இது சேஞ்ச் பண்ணலாம். அந்த சேஞ்சஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் போகலாம். பட் அந்த மாதிரி யோசிக்காமலே இருந்தோம் அப்படின்னா, குறைந்தபட்ச கவனம்னா அதில் செலுத்தணும் அப்படின்னா அது வந்து மாற்றம் ஏற்படும். அடுத்து பார்த்தோம்னா ஸோ நம்ம அதில் வந்து நமக்கு இதா இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும், நமக்கு தெரியுமா, ஆழம் தெரியாம காலை விடாதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பழமொழி வந்து என்னன்னா, அந்த ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுங்கிறது உண்மை. பட் அந்த ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காலை விட்டாதான் நமக்கு தெரியும். பட் என்ன ஆகும்னா, அந்த எக்ஸ்பர்டைஸை பெறாமலேயே ஐயோ பயம், வேண்டாம் வேண்டாம், ஆழமா இருக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பவர் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு பவர், டேக்கிங் அப் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக்கிங் அப் ஆஃப் ஹோல்டிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பவர் அண்ட் எக்ஸசைஸ் பவர், இதெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இது பண்ணா இப்போ இவங்க கிட்ட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா இவங்க பண்ணுவாங்க, ஒரு நம்பிக்கையில இருக்கணும், சந்தேகத்தன்மை, இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷனல் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை மாற்றம் வந்துருச்சு, இந்த மாற்றத்தை எப்படி கையாளலாம், மேனேஜிங் சேஞ்சஸ், எப்படியெல்லாம் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் கண்டிப்பான முறையில் இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன். இப்போ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், இப்போ நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும்னா ஒரு கேள்விக்குறி. அப்போ வந்து அந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஒரு ஆர்கனைசேஷன்ல கூகுள் கிளாஸ் ரூம் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, நீங்க கிளாஸ் ரூம் மூலமாக இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ அதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும், ஸோ அதில் வந்து நம்ம எஜுகேஷன் எடுத்துக்கலாம். ப்ளஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இது வந்து போத் வெர்பல் நான் வெர்பல் எல்லாமே பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்வ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ கூகுள் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கம்ப்யூட்டரே ஆன் பண்ண தெரியாது, அப்போ நான் வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படி அந்த மாதிரி இருந்தோம்னா அது நம்ம ஒர்க் அவுட் ஆகாது. இந்த சேஞ்சை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம செல்ஃபை வந்து அதில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த சேஞ்சை வந்து நம்ம கையாள முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டேஷன் அண்ட் சப்போர்ட். ஸோ இவங்களுக்கு வந்து தெரியாது, கூகுள் கிளாஸ் யூஸ் பண்ண தெரியாது, அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அப்போ அதை வந்து எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிறத ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதுக்காக இவங்களுக்கு தெரியாது, அப்போ இவங்க வேலையை விட்டு போகணும்னு சொன்னா அப்போ இத்தனை வருஷம் அவங்க வேலை பார்த்தது, படிச்சது, அவங்களோட ஸ்கில் நாலேஜ் எதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடும். அப்போ எப்படி அவங்கள வந்து சப்போர்ட் பண்றது? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா தியரியில இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து சிஸ்டம் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு லேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சேஞ்சை வந்து எப்படி அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் அதை வந்து யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெவலப் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஆப்வியஸ்லி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெவலப் பண்ணுறப்போ அந்த சேஞ்சஸ் வந்து ஏற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸஸ் சொல்லணும், இல்லை ஒரு கிளாஸ் டைமும் வச்சுக்காங்க. மார்னிங் வந்து இப்போ நீங்கள் 10 மணிக்கு விளையாங்க காலேஜ் டைம், வந்து 10 to 4 அப்படின்னா காலேஜ் டைம். ஆல் ஆஃப் த சடன் நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து 8 to 1 வந்து ஒரு ஷிஃப்ட்டு, 1:30 to 6:30 ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷனல் சேஞ்ச். அப்போ இந்த இதில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு 10 மணிக்கு தான் நான் ரிலாக்ஸாக எந்திரிச்சு வந்து போனேன், இப்போ காலையில் 8 மணிக்கு வருதுன்னா எப்படி முடியும்? அப்போ அவங்க ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பண்ணுறாங்க, எம்ப்ளாயிஸ்குள்ளே இருக்கு, அந்த நிறுவனத்தோட இருக்கு, அந்த நிறுவனர்களோட இருக்கு, அந்த எல்லாமே இருக்குன்றப்போ அந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு அப்படின்னா தே கேர் அந்த சேஞ்சை வந்து கண்டிப்பாக கோப்பப் பண்ணுவோம். ஸோ 8 மணிங்கிற இடத்துல சரி ஒரு 9 மணிக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கணும். இப்போதைக்கு இந்த டைம் பீரியட் கொஞ்சம் கூட அது அந்த மாதிரி அது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் அந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவாக இருக்கிறப்ப தான் அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் சேஞ்சஸ் ஃபேர்லி. ஸோ முறையான மாற்றங்களை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் 10 to 4ங்கிறத 8 to 1 அப்படிங்கிறப்ப ஒரு 5 நிமிஷம் குறைச்சி ஒரு மணி நேரம் ஒரு கிளாஸுங்கிறத இப்போ 55 நிமிஷம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். அதே வந்து நீங்கள் வெறும் அரை மணி நேரம், அப்போ வந்து 10 to 1 ஒரு ஷிஃப்ட்னு மாற்றணும். அடுத்து வந்து 2 to 6, ஆனால் 3 மணி நேரத்தில்
நல்லா இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ the change, implementing change should be fair. So it should consider the student as well the faculty. ஸோ ரெண்டு பேரையுமே வந்து ஒரு வகையில கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் சேஞ்சஸ் கொண்டு வரும். கடைசி பார்த்தீங்கன்னா செலக்டிங் பீப்புள் who accept the changes. ஸோ அந்த சேஞ்சை வந்து யாருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இப்போ டைமிங்கே மாற்றோம், கிளாஸே மாற்றோம், அப்புறம் அந்த சேஞ்ச் மாற்றுறப்போ எப்படி அவங்களால வந்து கவனம் செலுத்த முடியுது, அவங்களால எப்படி முடியுது, அப்போ அது எல்லாத்தையுமே கவனமாக பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்ததுல பார்த்தீங்கன்னா மேனேஜிங் தி சேஞ்ச். சில நேரங்களில் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச்லாம் இருக்கும். நம்மளுடைய ஆர்கனைசேஷனுடைய பாரம்பரியம் அது வந்து மாறாமல் இருக்கணும், அதை வந்து கண்டிப்பாக கவனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்கள் வந்து சேஞ்சுமே ஆகாமல் கடைசி வரைக்கும் இன்னும் அப்படியே இருந்த ஒரு சில பார்த்தீங்கன்னா காணாமலே போயிடுவாங்க. அந்த நிறுவனத்துடைய இதே இல்லாமல் சுவடே இல்லாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட் டு சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங்கில் வந்து லேர்னிங் தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ பிரின்சிபல்ஸில் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அண்ட் லேர்னிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் ப்ராசஸஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ட்ரைனிங் பண்ணுவாங்க, என்னென்ன டாபிக்ஸ்லாம் ட்ரைனிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு ரீசன்ஸ் ஃபார் மோர் ட்ரைனிங். ஸோ என்ன இந்த மாதிரி நிறைய காரணங்கள், என்னென்ன காரணத்தினால ட்ரைனிங் வந்து ஸ்டாப் ஆகும் அண்ட் என்னென்ன வகையில் வந்து ட்ரைனிங் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் டைப்ஸ் இருக்குது, அதோட டாபிக் என்ன மாதிரி பொதுவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங்னா என்ன, ஒரு விஷயத்தை வந்து பர்மனெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது லேர்னிங்னு பார்க்கணும். அதே வந்து ஒரு விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வருது, ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும் இல்லை ஒரு புதுசாக ஒரு கற்றுக்கிற ஒரு திறமையாக இருக்கட்டும். ஸோ ட்ரைனிங் டெவலப்மெண்ட் பார்க்கணும். அதோடைய மதிப்பீடு வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ இதை பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாச்சு. அப்புறம் ஆர்கனைசேஷன் சேஞ்ச். ஸோ எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, அதோடைய மாற்றத்துக்கான காரணங்கள் என்ன, ஒரு சேஞ்ச் வந்தால் அதை எப்படி இது பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன வகையிலலாம் சேஞ்ச் ஆவாங்க அண்ட் ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயங்கள். இந்த பர்ஃபார்மன்ஸு ஆர்கனைசேஷன் சேஞ்ச் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட் கேட்டகரி. ஸோ சேஞ்சுங்கிறது நெவர் எண்டிங் ப்ராசஸ். நம்ம பேஸ்ட் ஆன் தான் நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஒரு நிறுவனத்தை சிறப்பாக நடத்தணும்னா அதுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டும் தேவை, பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலும் தேவை, ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் மாற்றமும் தேவை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு நிறுவனம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இதுலேயே நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி இனி வர கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சருங்கிறது நிறுவன இதை பற்றி சொல்கிறது. சேஞ்சுக்கு அடுத்து ஒரு நிறுவனம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த புரிதல் இதில் வந்து உங்களுக்கு அப்போதான் சந்தேகங்கள் இருந்தது, லேர்னிங், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், ஆர்கனைசேஷனல் சேஞ்ச், உங்களோட ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச், இதெல்லாம் வந்து சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கேட்கலாம். நம்ம வந்து அடுத்த கிளாஸஸில்